ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபா தர்மா கிச்சன். இன்றைக்கி கீரை கடையில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, பூண்டு. பச்சை மிளகா வந்து ஒரு 7 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம், சின்ன சைஸு வெங்காயம் மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நிறைய இருக்கணும், வெங்காயம் எப்போவுமே கம்மியாக இருக்கணும். இல்லைனா வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா தித்திப்பாகிடும் உங்களுக்கு. பூண்டு வந்து ஒரு பூண்டு முழுசாக எடுத்துருக்கேன், சின்ன பூண்டு. வெங்காயமும் அந்த பச்சை மிளகாவும் பூண்டும் முதல்ல போட்டு வதக்கிடுங்க எண்ணெயில். அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்ட பிறகு கீரையை போடுங்க. கீரை வந்து நல்லா அலசிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு அலசிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சில ஸ்மெல்லாம் வராது. கீரையில் சில ஸ்மெல்லு வரும், அதெல்லாம் உங்களுக்கு வராது. கீரை வந்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 பேருக்கு செய்கிறனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கீரைக்கு மேலே ரொம்பலாம் தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா டேஸ்ட் வராது. அந்த கீரைக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றணும், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். கீரைக்கு மேலே நீங்கள் தண்ணி ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. கீரை வெந்திருக்கான்னு பார்த்துட்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி போட்டு நல்லா அந்த புளி கொதிக்கணும், அதிலே நல்லா மசிஞ்சிடணும். அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு பருப்பு சட்டியில் போட்டு நீங்கள் நல்லா கடைஞ்சிக்கோங்க. இல்லை மிக்சியில் போட்டு கடையிறீங்களோ கடைஞ்சிக்கோங்க. நான் பருப்பு சட்டி தான் யூஸ் பண்ணுவேன். நல்லா கடைஞ்சிக்கோங்க. அப்புறம் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு சீரகம் கலந்தே வச்சுட்டு இருப்பேன். கடுகு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கனால அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம புளி வேறு போடுறோம்ல, காரம் வந்து அந்தளவுக்கு இதுவாகிடும், காரம் வந்து தெரியாது புளி நம்ம நிறைய போட்டிருக்கனால. அப்புறம் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். போட்டு நீங்கள் குழம்புல தாளித்து ஊற்றிக்கோங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.